இந்த லிவர் நோய்கள்ல 2வது இடத்துல வருது லிவர் ஹெபடைட்டிஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷனால தான் வருது அப்படிங்கிறாங்க. இது வந்து ஹெபடைட்டிஸ் ஏ அண்ட் இ வைரஸ் இன்ஃபெக்ஷன் உள்ள ஒருத்தருடைய பிளட் இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி லிவர் ஹெபடைட்டிஸ் பாதிப்பு வரலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு மேன்ஷன்ல ஒரே ஷேவிங் லேசர் யூஸ் பண்றவங்கள ஒருத்தரோட உடம்புல இந்த ஹெபடைட்டிஸ் ஏ அண்ட் இ வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தா அதே மேன்ஷன்ல இருக்கிற மத்தவங்களுக்கு இந்த லிவர் ஹெபடைட்டிஸ் வர சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்து அதிகப்படியான ஆல்கஹால் கன்சப்ஷனும் இந்த நோய்க்கு முக்கியமான காரணம். சில நேரங்களில் நம்ம மற்ற நோய்களுக்கு எடுத்துக்கிற மருந்துகளுடைய சைடு எஃபெக்டா கூட இந்த பாதிப்புகள் வரலாம் அப்படிங்கிறாங்க. சோ இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து சாதாரணமான தலைவலி காய்ச்சல் கூட நம்ம ஓனா ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஆனா இந்த ஹார்ட், இந்த கண்ணு, இந்த மாதிரி லிவர், லங்ஸுக்கெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா ஓன் ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாது. கண்டிப்பா நீங்க உங்க டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிட்டு தான் லிவர் மாதிரி ஆர்கன்ஸ் பாதிக்கப்படும் போது நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த லிவர் ஹெபடைட்டிஸ்க்கு நாட்டு மருந்து கேட்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் நான் யூடியூப் சேனல் பார்த்தேன்னா இந்த கீழாநெல்லி, கரிசலாங்கண்ணி நோய் சரியாகி நம்பி இதுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டா நோய் சரியாகுதோ இல்லையோ நமக்கு பெர்மனண்டா டிக்கெட் கிடைக்கும். ஏன்னா இது வரைக்கும் எந்த மெடிக்கல் ரிசல்ட்டும் கீழாநெல்லி, கரிசலாங்கண்ணி லிவர் ஹெபடைட்டிஸ் குணப்படுத்தணும்னு ப்ரூவ் பண்ணவே இல்லை. இதுக்கு ஜஸ்ட் அந்த லிவர் ஹெபடைட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுங்க, அவ்வளவுதான். இதுல முக்கியமா இந்த லிவர் ஹெபடைட்டிஸ் ஆல்கஹால் சாப்பிடறதுனால வந்து அதுக்கு ஒரு தனி ட்ரீட்மெண்ட், வைரஸ் இன்ஃபெக்ஷனால வந்து அதுக்கு வேற ட்ரீட்மெண்ட், நோயினுடைய காரணங்களுக்கு ஏற்ப ட்ரீட்மெண்ட் வகைகள் வந்து மாறிட்டே இருக்கும். சோ என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு டாக்டர் தான் ஃபைனலைஸ் பண்ண வராங்க. அடுத்து நம்ம பார்க்க போற லிவர் நோய்கள் 3வது வகை லிவர் சிரோசிஸ், கல்லீரல் சுருங்குதல். மக்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லிவர் சிரோசிஸ குணப்படுத்துறதுக்கு எந்த நாட்டு மருந்துகளும் இந்த உலகத்துல கிடையாது. அதாவது கிட்டத்தட்ட 80% மேல செயலற்ற நிலையா மாறும். இந்த நேரத்துல சில மக்கள் நாட்டு மருந்துகள் எடுக்கும் போது கொஞ்சம் குணமான மாதிரி தெரியும், கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும், அவ்வளவுதான். லிவர் சிரோசிஸ், லிவர் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆன பிறகு அதுக்கப்புறம் நீங்க விவரம் தெரியாம நாட்டு மருந்துகள் எடுத்துக்கிட்டு அப்புறம் சுதாரிச்சு டாக்டர்கிட்ட போனாலும் ஒன்னும் நடக்காது அப்படிங்கிறாங்க. அப்படிதான் ரோபோ சங்கருக்கு நடந்தது. இடையில போன மாசம் கொஞ்ச நாளா கியூர் ஆயிட்டு வந்தாரு அப்படின்னாங்க. இந்த லிவர் சிரோசிஸை நீங்க அப்படியே விட்டீங்கன்னா கேன்சரா மாறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால நம்ம உயிருக்கு ரொம்ப ஆபத்தா முடியும் அப்படிங்கிறாங்க. லிவர் சிரோசிஸ் உங்கள் ஈரல் சுருங்கிடுச்சுன்னு மருத்துவ ஆய்வுகள் மூலம் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். இந்த ஸ்டேஜ்ல நீங்க நாட்டு மருந்தை நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கடவுளால கூட உங்களால காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறாங்க. அடுத்து 4வது ஒரு லிவர் டிசீஸ் என்ன பாத்தீங்கன்னா லிவர் கம்ப்ளீட் ஃபெயிலியர். இதான் ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ் வந்துட்டாலே உயிரிழப்பு நிச்சயம் அப்படிங்கிறாங்க. இதை நாட்டு மருந்துகள் இல்ல இங்கிலீஷ் மருந்தால கூட சரி பண்ண முடியாது. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா உங்கள்கிட்ட நிறைய கையில பணம் இருந்தா மட்டும்தான் நீங்க லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும்தான் ஒரே ஒரு சொல்யூஷன்.